ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கொழுக்கட்டை ரெசிபி கார கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். இது செய்யறது ரொம்ப ஈஸி, ஒரு 20 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இது நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க நல்லா சாஃப்டான கார கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொழுக்கட்டைக்கு தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். நான் இந்த கப்பில் 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதில் 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1:2ங்கிற ரேஷியோவில் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இது நல்லா கொதிக்கட்டும். பக்கத்து ஸ்டவ்வில் மாற்றி வச்சிடலாம். இப்போது அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம தாளிச்சிக்கலாம். நான் வானலில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிக்கோங்க, நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ஹீட் ஆனதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. லைட்டாக இது மேலே இருக்கிற கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலராக வந்த உடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது ரொம்பலாம் வதக்க தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ இதில் காரத்துக்கு 2 வரமிளகாய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, அதையும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். இப்போது இது கூட தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அது சேர்த்தோன்னா இன்னும் நல்லாயிருக்கும் கொழுக்கட்டையில் கடிச்சிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு. நீங்கள் இதை குட்டி குட்டி க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்போது இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். வதங்கெல்லாம் தேவையில்ல. இப்போ இதில் இந்த தேங்காய்க்கும் வெங்காயத்துக்கும் கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணது சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 2 கப் அரிசி மாவு எடுத்தோம்ல, அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த அரிசி மாவை நம்ம தாளிச்சது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம பக்கத்து ஸ்டவ்வில் தண்ணி கொதிக்க வச்சுருந்தோம்ல, தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும். இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம கொதிக்க வச்ச தண்ணி ஃபுல்லாக இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே சேர்த்துட்டேன். இன்னும் கொஞ்சம் மட்டும் இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம தாளிப்புலேயே தண்ணி சேர்த்து கொதிச்சதுக்கப்புறமா மாவு போட்டு கிண்டுவோம்ல, அந்த மாதிரி செஞ்சோன்னா கட்டி விழும். இந்த மாதிரி செய்கிறது பெட்டர், கட்டி சுத்தமாக இருக்காது, நல்லா வரும். இப்போது முழுசாக நான் எல்லா தண்ணியும் கொதிக்க வச்சது எல்லாமே சேர்த்துட்டேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு 1 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அந்த தண்ணியோட ஹீட்லேயே கொதிக்க வச்சு ஊற்றினோம்ல, அந்த மாவு கொஞ்சமாக வெந்துடும். இப்போது 1 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த மாவை எடுத்து கையில் இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிப்போம்ல, அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. கையில் எதுவும் எண்ணெய்லாம் தடவை தேவையில்ல கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு. கையில் நல்லா ஒட்டாமையே வரும், 1 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி வச்சதுனால. இப்போது இந்த மாதிரி கையில் நம்ம அச்சு தெரியும்ல, பிடி கொழுக்கட்டை மாதிரி கூட பிடிச்சிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் கூட பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சிக்கிறேன். இப்போது பிடிச்ச கொழுக்கட்டையெல்லாம் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி இட்லி தட்டில் துணி போட்டு வச்சுக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று ஒட்டாத மாதிரி வச்சுக்கோங்க, இல்லைனா அது வெந்து வரத்துக்குள்ளே ஒன்றோட ஒன்று ஒட்டின மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இல்லைனா ஒரு 8 நிமிஷம் வேக வச்சா போதும், மீடியம் ஃப்ளேமில். கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வெந்துடும். ஆல்ரெடி நம்ம சுடுதண்ணியில் தான் பசைஞ்சிருக்கோம், அதுலேயே பாதி அளவுக்கு வெந்திருக்கும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான காரப்பிடி கொழுக்கட்டை சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.